2026ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தின் குழுநிலை விவாதம் இன்று ஆரம்பிக்கப்பட உள்ளது. வரவு செலவு திட்டத்தின் குழுநிலை விவாதம் இன்று முதல் 17 நாட்களுக்கு நடைபெற உள்ளது. குழுநிலை விவாதம் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை நடைபெற்று அன்றைய தினம் 3ஆம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது. வரவு செலவு திட்ட காலப்பகுதியில் அரசாங்க விடுமுறை நாட்கள் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளை தவிர்த்து ஏனைய நாட்களில் விவாதம் நடைபெறும் என்று நாடாளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் முன்வைக்கப்பட்டுள்ள 2வது வரவு செலவு திட்டம் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் கடந்த 7ஆம் தேதி நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் வரை வரவு செலவு திட்டம் மீதான 2ஆம் மதிப்பீடு விவாதம் நடைபெற்று வாக்கெடுப்பு நடத்தப்பட்ட நிலையில் வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக 160 வாக்குகளும் எதிராக 42 வாக்குகளும் அளிக்கப்பட்டன. 8 பேர் வாக்களிப்பில் இருந்து விலகினர். அதன்படி 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் மதிப்பீடு 118 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எதிராக வாக்களித்திருந்தார். எனினும் மலையக மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான வேலுச்சாமி ராதாகிருஷ்ணன், மனோ கணேசன், பழனி திகாம்பரம் உள்ளிட்டவர்கள் ஆதரவாக வாக்களித்திருந்தனர். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதன அதிகரிப்பை கருத்தில் கொண்டு ஆதரவளித்ததாக அவர்கள் குறிப்பிட்டனர். மேலும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் ஆதரவாக வாக்களித்தார். எனினும் இலங்கை தமிழரசுக் கட்சி வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை.